ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு ஆப்ஸை ஸ்குவாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போகிறோன்னா, எப்படி ஈஸியான வழியில் மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 ஸ்டெப் மூலயமா ஈஸியாக ஆன்லைன் மூலயமா மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப் இருந்தால் மட்டும் போதும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஒர்க் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5 to $15 வரைக்கும் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த 4 ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் AI அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே வர போகிறோம். நெக்ஸ்ட்டு கேன்வா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த 4 ஸ்டெப்பையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வந்து க்ரியேட் பண்ணி அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வெப்சைட்டில் வந்து நம்ம போஸ்ட்டு கொடுத்தோன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கவங்க நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து அதை அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம இந்த ஒர்க்கை நம்ம பெஸ்ட்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா $5 to $15 மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த வெப்சைட்டில் எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் எதுவுமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட் நீங்கள் ChatGPTயில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும்னா மேக் ஏ லிஸ்ட் 20 பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எந்த பெஸ்ட் 20 புக்ஸ் என்னமோ அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து காட்டிடும். அதே மாதிரி இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணோன்னே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேக் ஏ லிஸ்ட் 20 பெஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அடிச்சிருக்கேன். இந்த வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 பெஸ்ட் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே காட்டிடும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ChatGPT வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்க முடியும். நான் சொல்கிற மாதிரி அப்படியே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. என்ன டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணிக்கிறீங்க, நவ் கிவ் மீ டாப் 10 பெஸ்ட் புக்ஸ் இன் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சர்ச் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன புக் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 டாப்ஸ் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே இதில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி புக்கை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேணால் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு அதுக்கான ஃப்ரண்ட் பேஜ், ஒரு புக்குக்கோ ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்கும், அதுக்குள்ளார என்னென்ன ஒரு 80 பேஜ் 90 பேஜ் இல்லைனா 100 பேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்ம அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம புக்குக்கான பேஜ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி லாஸ்ட்டாக மீடியம் வெப்சைட்டில் போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரைட்டிங் AI அப்படிங்கிற வெப்சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரீயாகவே நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் மூலிமா லாகின் வந்து பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரைட்டிங் AI அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அட்டாமிக் நம்ம வந்து ChatGPTயில் வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்டு வந்து புக்கை வந்து க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதில் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் இது ஒரு புக்கு மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த புக்கை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேஜ் 90 பேஜ் வர மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த ரைட்டிங் AI அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்து இந்த இடத்துல கிளிக் பிளாக் போஸ்ட் அப்படி இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல மெயின் கீ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த ஜெனரேட் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இதாகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான சம்மரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிடும். ஒரு பேஜுக்கு ஒரு புக்குக்கான தேவையான எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிடும். அது கொஞ்ச நேரம் லேட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா 6% இருக்குது. இது 100% வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கான புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்குன்னு தான் இல்லை, நம்ம ஏதோ ஒரு புக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட, யார் பேர்லையாவது வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட பேர் டைட்டில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இது கொடுத்தாலே போதும், உங்களுக்கான புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து நான் கிளிக் கொடுத்துக்கிறேன்.
கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அட்டாமிக் இதுக்கான பேஜ் புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே காப்பி அப்படின்றது பார்த்திங்களா, இதை வந்து நான் காப்பி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதை காப்பி கொடுத்துட்டேன். இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி இருப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்வா அப்படிங்கிற இதுக்குள்ளே வரும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட இது இருக்கும். கேன்வாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபோட்டோ டம்ப்ளைன்ஸு இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மேலே அப்படி இங்கே வந்து கிளிக் கொடுத்து இந்த இடத்துல அட்டாமிக் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டெம்ப்ளேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கேன்வா அப்படிங்கிற வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஃபுல்லாக நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லைனா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணால் கூட இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல க்ரியேட் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேன்வா வெப்சைட்டில் இப்போ கேன்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே போதும்னு சொல்லி இதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். டவுன்லோட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷேர்ன்னு இருக்கா கீழே வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் பிடிஎஃபாக வேணுன்னா பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், மீடியம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ChatGPTல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி புக் உங்களுக்கு எந்த புக் உங்களுக்கு தோணுதோ க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து ஒரு புக் வந்து ரெடி பண்ணணும்னு தோணுதோ அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ChatGPTல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதோட ஆத்தர் அந்த இதெல்லாம் யாருன்னு சொல்லி நீங்கள் டாப் 10 வேர்ல்டு பெஸ்ட் புக்ஸு, இல்லை தமிழ்நாடு பெஸ்ட்டு புக்ஸு, இல்லை ஆஸ்திரேலியன் பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஃபாரினர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி புக்கே வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெப்சைட் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் வேர்ல்டு பெஸ்ட் புக்ஸ்னு யூஸ் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் பெஸ்ட் க்ரைம் ஸ்டோரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமாக க்ரியேட்டிவிட்டியாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணி அதோட ஹெட்லைனை வந்து இது பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டிங் ஏஐ அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட ஹெட்லைனை வந்து கொடுத்து நம்ம வந்து இது பண்ணணும். நம்மளுக்கான புக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் கேன்வாவில் தான் ரெடி பண்ணணும். அதுக்கான டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதில் தோணுதோ நீங்கள் வந்து அதில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டு, கேன்வா இல்லைனா ஃபோட்டோஷாப் அது மூலயமா நீங்கள் எதில் எடிட் பண்ணணும்னு தோணுதோ ஃபோட்டோ வந்து டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான எடுத்த நம்ம அந்த புக்ஸ் வந்து ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறோமோ நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே சைன்அப் வந்து பண்ணிக்க முடியும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலியமாகவே இதில் வந்து சைன்அப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன்அப் வந்து பண்ணியாச்சு. இங்கே அப்ளை நவ் அப்படின்றக்கா இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மெயின் பேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ரெடி பண்ணி வந்து வேணும் போஸ்ட் வந்து போட போகிறோம். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரைட் அப்படின்றக்கா இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டைட்டில் ப்ளஸ் எல்லாமே நம்ம காப்பி பண்ண தெரியுமா, அதை காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட்டு கொடுத்து டைட்டில் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த புக்குக்கான இதுக்கு வந்து இங்கே வந்து பேஸ்ட் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரைட் அதை கிளிக் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோரியை வந்து பேஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே காப்பியானது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்களேன். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டைட்டில் வந்து வேணும். இப்போ இங்கே நம்மளுக்கு டைட்டில் வேணும். அதனால் இந்த டைட்டிலை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி மேலே கட் கொடுத்து மேலே வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. நம்மளுக்கான டைட்டில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. இப்போ இந்த புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு.
பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா இது எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கணும் எப்படி நம்ம பார்க்க வைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி வந்து அவங்க ரீட் பண்ணி பார்க்குற மூலிமா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க யாராவது ஏதோ ஒரு வெப்சைட்டில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்லாம் இருக்கும். டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரீட் பண்ணுற மாதிரி நிறைய குரூப்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மெம்பர்ஸ், 40,000 மெம்பர்ஸ், 50,000 மெம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் அங்கே வந்து பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து ரீட் பண்ணி பார்க்குற மூலிமா இந்த வெப்சைட்லேருந்து மெம்பர்ஷிப் இது பண்ணுற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 4 வெப்சைட்டோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓகே இந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வெப்சைட் எல்லாமே லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் உள்ள வந்து எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.